இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகள் எல்லாம் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 4 நாட்களும் கலாத்தியர் 2 அதிகாரங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். 2 அதிகாரங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு அவர் கிருபை தந்தார். அப்படிதானா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ 3ஆவது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் போது இந்த 6 அதிகாரத்தையும் பவுல் 2 அதிகாரமா பிரித்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிறார். முதல் 2 அதிகாரங்களும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மையமா வைத்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஸ்தோத்திரம் தெய்வீக அனுபவங்கள், மனிதர்களோடு ஏற்பட்ட சம்பாஷணைகள், அவனுடைய விசுவாசத்தை நிரூபித்து காண்பித்த இடம், அவன் ஊழியம் செய்த விதம், அவனை கர்த்தர் அழைத்த விதம், தேவன் அவனை அழைத்த போது அவன் நடந்து கொண்ட விதம், இதெல்லாம் ஸ்தோத்திரம் மையமா வைத்து தான் முதல் 2 அதிகாரத்திலே அதை அவர் பேசினார். 3-4 அதிகாரங்களுக்கு நம்ம வரும்போது எதை பேசுகிறாருன்னா, வேத வசனத்தை மையமா வைத்து ஸ்தோத்திரம் அனுபவத்தின் ரீதியாகவும் சொல்றாரு, வசனத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறார், ஜனங்களுக்கு காரியத்தை வழங்க வைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, ஒரு மனுஷனுடைய அனுபவம் மட்டும் ஒரு ஆளை என்ன செய்யாது, உயிர்ப்பிக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய அனுபவம் மட்டும் எந்த பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை நடப்பதற்குரிய தீபமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம்.
சரிதானா? ஆமா. இப்போ வசனத்தை அடிப்படையா வச்சு பேச ஆரம்பிக்கிறார் அந்த சபையோடு கூட. இப்படி பேசும்போது ரொம்ப கடினமா ஆரம்பிக்கிறார் பாருங்க. ரொம்ப கடினமா ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இதை ஆரம்பிச்சுட்டு அவங்கள பார்த்து ஒரு 5 கேள்விகளை கேட்கிறார். எப்படி அவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க நல்லா, கவனிங்க நல்லா. கர்த்தருக்கு மகிமை. புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னா என்ன? முட்டாள்களே அப்படி சொல்ற அர்த்தமா? இல்லை. என்னன்னா, உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளை தந்திருக்கிறார். அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. கர்த்தராகிய உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, அப்படிதானா? ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்திருக்கிறார். அது நமக்கு வேதத்தில் எழுதப்படலை. சிலுவையில் அறையப்பட்டவர், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவங்க பார்த்திருக்கிறாங்க. சிலுவையில் அறையப்பட்டவராக, ரத்தம் சிந்தினவராக, பாடு அனுபவித்தவராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஆமென், வெளிப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை நல்லா அறிந்த சபை, சத்தியத்துக்கு நல்லா கீழ்ப்படிந்த சபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்துக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்த சபை. ஆனா இப்பொழுது ஸ்தோத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆமா, இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்றும் இவ்வளவு சத்தியத்தை அறிந்தும் அதை சரியா சிந்திக்காம சரியான வழியில அதை வெளிப்படுத்தாம இருக்கு. அதை தான் அவர் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. சொல்லிட்டு, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? இப்போ பவுல் இந்த ஜனங்களை இடறி போக பண்ணினாங்கல்ல, இதுக்கு பவுல் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறார். நீங்க 5ஆம் அதிகாரத்துக்குலாம் வருவீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் என்ன சொல்லுகிறாரு பாருங்க. 5:7 சொல்றார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக பண்ண உங்களுக்கு, சொல்லுங்க பார்க்கலாம், தடை செய்தவன் யார்? அங்க கேட்கிறாரு, உங்களை மயக்கினவன் யார்? இங்கே சொல்றாரு, நன்றாய் ஓடினீர்கள். நீங்க செய்த ஊழியம், நீங்க பட்ட பிரயாசம், நீங்க கொடுத்த காணிக்கை, ஸ்தோத்திரம், நீங்கள் பண்ணின ஜெபம், உங்க உபவாசம், உங்க பக்தி உள்ள வாழ்க்கை. ஆனா உங்களை யாரோ ஒருத்தன், ஸ்தோத்திரம், உங்களை தடை செய்ததுனாலே இப்படி ஆயிட்டீங்களப்பா. நான் அதை இந்த இடத்துக்கு வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரியா? ஆமா. அப்போ உங்களை தடை செய்தவன் யார் அப்படி சொல்லிட்டு கீழே ஸ்தோத்திரம் அல்லேலூயா அவர் சொல்லுகிறார் பாருங்க. 12ஆம் வசனத்தை பாருங்க. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். உங்களை தடை செய்கிறவர்கள், உங்களை மயக்குகிறவர்கள், அப்படிதானா? ஸ்தோத்திரம். உங்களை கலக்குகிறவர்கள், இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறார். திரும்ப நீங்க 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அவன் தானா? அப்ப நல்லா ஓடின, விசுவாசத்துல வைராக்கியமா இருந்த இந்த சபைய, ஸ்தோத்திரம், இடறி போக பண்ணினது ஒரு கூட்டம். இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த கேள்வியை நம்மளை பார்த்தே நம்ம கேட்டுக்கிடலாம். சில நேரத்துல சொல்லுவோம் பாருங்களேன், இந்த நாட்களெல்லாம் நாங்க இருந்த விதம் பாருங்க, என்ன மாதிரி இருந்திருப்போம், ஊழியம் செஞ்சிருப்போம், எவ்வளோ அலைஞ்சோம் தெரியுமா? போகாத இடம் இல்லை, கால் வைக்காத இடம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பொருளாதார நெருக்கடியிலையும் குடும்ப கஷ்டங்கள்லையும் அப்படி கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இறையமங்கலத்தில் ஜெபக்கூட்டம் நடத்துவோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை.
அப்போ அந்த மக்கள்லாம் அந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு அவங்க தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. பிரதர் ஏனோக் அவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, பஸ்ஸுக்கெல்லாம் காசு இருக்காது பாஸ்டர், காலையிலேயே பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவோம். எவ்வளோ தூரம் தெரியுமா இறைமகனும்? அவ்வளோ தூரம், ஒரு 8 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். நடக்க ஆரம்பிச்சிடும், நடந்தே வருவோம் ஆலயத்துக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இப்படி உங்களை கேட்டால் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய அனுபவங்களை சொல்லுவீங்க. ஆமாம் தானா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ வைராக்கியமாக இருந்தோம் தெரியுமா பாஸ்டர்? இப்போ பவுல் நம்மளை பார்த்து கேட்குற அந்த கேள்வியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை மயக்கினவன் யார்? அவ்வளோ வேகமாக இருந்தோம்ல, எங்கே போனது? ஆமாவா? எங்கே போனது? எங்கே போனது வைராக்கியம்? எங்கே போனது வேகம்? எங்கே போச்சு? அதனால நம்ம நிறைய ஸ்தோத்திரம், கடந்த கால வெற்றி, கடந்த கால அனுபவங்கள், இதே நம்ம நினைத்து கொண்டே வாழ்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை தடை செய்தவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? எந்த காரியத்தினால நீங்க பேக் அடிச்சிங்க? என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்க. எந்த காரியத்தினால, எந்த சூழ்நிலையினாலே நீங்க செய்த ஊழியத்தை விட்டீங்க, நீங்க அலைந்த அலைச்சலை விட்டீங்க, நீங்க பட்ட பிரயாசத்தை விட்டீங்க, தவறாமல் ஆலயத்துக்கு வந்ததை விட்டீங்க, தவறாமல் ஜெபித்ததை விட்டீங்க, உபவாச அனுபவத்தை விட்டீங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? புரியுதா? அப்போ இந்த 3-4 அதிகாரத்துல அவர் வேத வசனத்தை வைத்து கேட்கும்போது 5 கேள்விகளை கேட்கிறார். அப்போ அதுதான் முதல் கேள்வி. என்ன கேள்வி? நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? நம்ம இந்த ஜெப நாட்கள் இதெல்லாம் நம்ம ஆராயணும். எவ்வளோ வைராக்கியமா இருந்தால் நான் எது நிமித்தம் நான் அப்படி பின்வாங்கினேன்? என் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு பின்னடைவு வருவதற்கு என்ன காரணம்? என் வாழ்க்கையில இப்படி ஒரு நிர்விசாரம் வர்றதுக்கு என்ன காரணம்? என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசட்டை வர்றதுக்கு என்ன காரணம்? என் வாழ்க்கையில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவரை முன்வைத்து வாழாமல் போனதுக்கு என்ன சூழ்நிலை என்ன பிடிச்சி தள்ளுச்சு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் உங்க பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 அப்படியே நீங்க வாசிப்பீங்கன்னா அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் பிரசங்கத்தில் கூட சொன்னேன் போன வாரத்தில், நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பவுல் மறந்த பின்னானவைகள் எது தெரியுமா? பவுல் மறந்த அவருடைய கடந்த கால அனுபவங்கள் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அப்படியே 2-3 பக்கத்தை முன்னாடி திருப்பி வாங்க. 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 23ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும்,
அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பவுல்கிட்ட இருக்கிற பிளாஷ்பேக் இதெல்லாம், பவுல்கிட்ட இருக்கிற சாதனை பட்டியல், அதே நேரத்தில் அவன் பட்ட கஷ்டத்தை குறித்து ஒரு பெரிய பட்டியல் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ஆனா அது எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் வருத்துகிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துக்கு நம்ம யாரும் போகல பாருங்க. இந்த இடத்துக்கு நம்ம யாரும் போகல பாருங்களேன். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? ஸ்தோத்திரம். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க, இதுதான் சத்தியம்னு தெரியும், இதுதான் தேவனுடைய விருப்பம்னு தெரியும், இதுதான் ஆண்டவருக்கு பிரியம்னு தெரியும், தெரிந்தும் நம்ம அதுல இருந்து வழி விலகி போயிட்டோம். நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஆமென் ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது, நமக்கு நல்லா தெரியும். யாவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல விழுந்த கடமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, ஆமென் ஸ்தோத்திரம், அது நம்முடைய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் நமக்கு தருகிற வருமானங்களில் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் தவறாமல் கொடுப்பது அது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு நல்லா தெரியும். அப்படிதானா? சாட்சியாய் வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும், அநேகருக்கு முன்னாடி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். இது நம்முடைய மிகப்பெரிய ஆமென் ஒரு உத்தரவாதம். இது நல்லா தெரியும். தெரிஞ்சும் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணத்தை காண்பித்து நம்ம அதெல்லாத்தையும் விட்டுட்டோம் பாருங்க. பவுல் நம்மை பார்த்து கேட்கிறாரு, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்தை நீங்க கை கொள்ளாதபடிக்கு உங்களை தடை செய்கிறவன் யார்? தடை செய்கிறவன் அப்படி சொல்லும் போது ஸ்தோத்திரம், அவர்களுக்கு அன்னைக்கு கள்ள போதகர்கள் இருந்தாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடுத்து விட்ட சில சூழ்நிலைகள் உண்டு. வேலையை காரணம் காட்டுறோம், குடும்பத்தை காரணம் காட்டுறோம், பிள்ளைகளை காரணம் காட்டுறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகளை காரணம் காட்டுறோம். ஊழியத்துக்கு ஏன் விடுதலை வரல, சபைக்கு ஏன் வரல, எல்லாத்துக்கும் சொன்னா நம்ம காரணங்கள் நிறைய வச்சிருக்கிறோம் பாருங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய வைராக்கியத்தையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீங்க கர்த்தருக்காக செயல்பட்ட விதத்தையும் அவர் கேட்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார் ஒரு கேள்வி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் 15ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அப்பொழுது நீங்க கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்க? அன்னைக்கு நினைச்சா, உங்களை நினைச்சா அவ்வளவு பெரிய சந்தோஷம். அன்றைக்கு நினைத்தா, உங்களை நினைச்சா ஊழியர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், சபைக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு உங்களை குறித்து சபை வருத்தல்லப்படுது. இன்னைக்கு உங்களை குறித்து சபை கவலைப்படுது. உங்களை குறித்து சபை சந்தேகப்படுகிறது. இதை 20ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. 4:20, உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சந்தேகப்படுறேன், உங்களை நம்ப முடியல. ஒரு காலத்துல எப்படி இருந்த ஆட்கள் நீங்களாம்? கலாத்திய சபையை பார்த்து சொல்றேன். இப்ப கலாத்திய சபையை நம்ம தியானிக்கிறதுனால இது அங்க உள்ள பிரச்சனை நினைக்க கூடாது. இன்றைக்கு நம்மை பார்த்து வேதம் கேட்கிற கேள்வி இது. நம்மை பார்த்து வேதம் கேட்கிற கேள்வி, அவருடைய வார்த்தை கேட்கிற கேள்வி இது. உங்களை மயக்கினவன் யார்?
மயக்கினவன் யார்? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு பதில் உங்களுடைய மனதில் இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலை நிமித்தம் என் வேகம் தடைப்பட்டுருச்சு. எனக்குள்ள எழும்புகிற தேவையற்ற சந்தேகங்கள், எனக்குள்ள எழும்புகிற கேள்விகள், எனக்குள்ள எழும்புகிற மாம்சீக சிந்தைகள், எனக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம் போராடுகிற மாம்சத்தின் போராட்டங்கள், ஆமென், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், என் வாழ்க்கையில் நான் கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள், ஆண்டவரே என்னை உமக்காக செயல்படாம வச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மை தூக்கி எடுக்க தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? எதனால ஆவியை பெற்றீங்க? பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றிருக்கிறீங்க, எதனால? அவர் கேட்கிறார். ரெண்டு விஷயத்தை முன்னாடி வைக்கிறார். ஒண்ணு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்ததுனால. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், அதுல ரொம்ப விசேஷமானது எது? எதை வச்சு இப்ப பேசிட்டு இருக்காங்க சொல்லுங்க? எஸ், விருத்த சேதனம். அதுதான் இப்ப பெரிய போராட்டமா போகுதுங்க சபையில. அதுதான் பெரிய அடையாளமாய் அவர்கள் எடுத்துக்கொள்ள விரும்புறாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீங்களப்பா, ஆவியை பெற்றீங்களே, இந்த ஆவிய எதனால பெற்றீங்க? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்ததுனாலயா? விருத்த சேதனம் செய்ததுனாலயா? காணிக்கைகளை கொடுத்ததுனாலயா? நியாயப்பிரமாணம் சொல்லுகிற பலியை செலுத்துறதுனாலயா? நியாயப்பிரமாணம் சொல்லுகிற வாழ்க்கை முறையை வைத்ததுனாலயா? இல்ல விசுவாச கேள்வியினாலயா? நாட் கொஸ்டின். கேள்வி கேட்கறது இல்லை, காதால கேட்கிறது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஹியரிங். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதனால நீங்க இந்த ஆவியை பெற்றீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுதான் அவர் கேட்கிறார். இந்த ஆவியை பெறுவதற்கு, இது பிதாவின் வாக்கு தத்துவம், இதை பெறுவதற்கு நீங்க எந்த பிரயாசம் எடுக்கலப்பா, எந்த பிரயாசம் எடுக்கல நீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீங்க, அவருடைய பாடு மரணங்களை விசுவாசித்தீங்க, அவருடைய ஸ்தோத்திர ரட்சிப்பை விசுவாசித்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தார். நீங்க எந்த கிரியையும் எடுக்கல, எந்த முயற்சியும் எடுக்கல. நீங்க அதை கேட்கிறார் அவரு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விருத்த சேதனம் பண்ணணும், நியாயபரமான கிரியைகளை செய்யணுங்கிறிய அந்த அபிஷேகத்தை பற்றிய, அந்த அபிஷேகத்துக்கு நீ என்ன ஸ்தோத்திரம், ஏதாவது கிரியை செஞ்சியா? கலோக்கியெல்லாம் உங்களுக்கு சொல்றேன், அவருக்கு புரியுற மாதிரி கேட்கிறாரு. ரட்சிப்பை பெறறதுக்கு நீ விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்ற, அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறியே, ஆவியை பெற்றிருக்கிறீங்களே, விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்களே, வல்லமையின் ஆவியை பெற்றிருக்கிறீங்களே, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களே, இதுக்கு என்ன நீ ஏதாவது செஞ்சியா? நீ ஏதாவது கிரியை செஞ்சியா? ஏதாவது பலி செலுத்தினியா? ஏதாவது நியாயப்பிரமாண கிரியைகளை செஞ்சியா? அதை தான் கேட்கிறாரு. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. பதில் சொல்லாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில இலவசமாகவே கொடுத்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதையும் நம்ம ரொம்ப போராடல. உலக மனிதர்கள் ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைச்சிடாதான்னு சொல்லி மனிதர்கள் கடின முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெறுவதற்கு எதையும் நம்ம செய்யலை. ஆமாவா இல்லையா? இயேசுவை நம்பினோம், அவ்வளவுதான். இயேசுவை விசுவாசித்தோம், அவ்வளவுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆலயத்திற்கு வரும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேவைக்காகத்தான் வந்தோம். சிலருக்கு வியாதியிலிருந்து சுகத்தை தேடி வந்திருக்கலாம், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது நன்மை நடக்கணும் வந்திருக்கலாம். தேடி வந்தது என்னவோ ஒன்று, ஆனால் இயேசு கேட்டதை மட்டும் தரல, கேளாத திரளான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தார். அல்லேலூயா. நீங்கள் கேளாத வீடு வாசல்களை தந்தார், நீங்கள் கேளாத வாகனங்களை தந்தார், நீங்கள் கேளாத பிள்ளை திரட்சியை தந்தார், நீங்கள் கேளாத ஆமென் ஸ்தோத்திரம் சௌகரியங்களை தந்தார்,
ஐஸ்வர்யங்களை தந்தார், வாழ்க்கையின் திரட்சியை தந்தார், பொருளாதார பெருக்கத்தை தந்தார் இயேசு. அல்லேலூயா, ஆமென். எதையும் செய்யலைங்க, நம்ம எதையும் செய்யல, எதையும் செய்யல. எல்லாம் அவருடைய கிருபையினால். ஆமென். அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் நாம. இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூரணப்பட வந்தேன், பரிபூரணப்பட வந்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது அவர் கேட்கிறார். மூணாவது கேள்வியை பாருங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? உங்க விசுவாச அனுபவம் எப்படி ஆரம்பிச்சது? விசுவாசத்தினால. ஆமாவா? அதான் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணினீங்க, அதான் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசிச்சீங்க, நம்புனீங்க, இயேசுவின் பாடு மரணங்களை நம்புனீங்க, இயேசுவின் அவர் தருகிற ரட்சிப்பை நம்புனீங்க, அவர் தருகிற விடுதலையை நம்புனீங்க, அவர் தருகிற ஆசீர்வாதங்களை நம்புனீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் உங்க வாழ்க்கை ஆரம்பித்தது. இயேசு எனக்கு நன்மை செய்வார், அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், அவர்தான் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர் என்பதை நம்பி விசுவாசித்து அப்படிதான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிச்சீங்க. அப்படிதானா? அவர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு நினைச்சுதான் நீங்க உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிச்சீங்க. ஆனா இப்போ எதனாலே முடிவு பெறுவதற்கு இப்ப நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? மாம்சத்தினாலே. அப்படின்னா என்ன? ஆமா, முன்னாடி இயேசு கிறிஸ்து எனக்காக பூமிக்குரிய நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அப்படி அப்படி என்று நம்ம நம்பிட்டு இருந்தோம். எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, எனக்காக வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு நம்பிட்டு இருந்தோம். இப்ப என்ன நம்புகிறோம்? அந்த நன்மைலாம் வரணும்னா நான் அந்த பூமியில என்ன பண்ணியாகணும்? விருத்த சேதனம் பண்ணியாகணும், நியாயபரமான கிரியைகளை செஞ்சாகணும், நான் ஏதாவது முயற்சி பண்ணி ஆகணும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நான் ஏதாவது முயற்சி பண்ணணும். ஏன் முயற்சினாலே? நான் செய்கிற கிரியையினாலே. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஏதேன் தோட்டத்திலே, ஆமென் ஸ்தோத்திரம், ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டதில் ஒரு காரணம் சொல்றேன், கவனிங்க. பிசாசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கனியை புசிச்சாங்க. இதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன? சுய ஆளுகையை விரும்பினார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவர் என்னப்பா, அவர் போக சொன்னா போகணும், சாப்பிட சொன்னா சாப்பிடணும், சாப்பிடாம சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாதா? இல்ல, நாங்களே என்ன பண்ணுவோம்? எங்களை ஆண்டு கொள்ளுவோம், நாங்களே எங்களை ஆண்டு கொள்ளுவோம். அவர் தருகிறது என்ன? ரட்சிப்பு. அதான் சொல்றாரு, நீங்க ஆவியினால ஆரம்பம் பண்ணினீங்க, அது நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த விருத்த சேதனத்தை பண்ணினாதான் எனக்கு ரட்சிப்பு, நான் இதை செஞ்சாதான் எனக்கு பதிலு, நான் செய்கிற காரியத்தினாலதான் அற்புதம், நான் செய்கிற காரியத்தினாலதான் வெற்றி, நான் செய்கிற காரியத்தினால்தான் எனக்கு. இல்லை, இதுதான் சுய ஆளுகையை விரும்புகிற அனுபவம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய, ஆமென் ஸ்தோத்திரம், நஷ்டத்தை நமக்கு உண்டாக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் இல்லாம என்னால எதுவும் செய்து கொள்ள முடியும்? நிறைய பேர் சபைக்கு வெளியே இருக்கிறாங்க, சரீரத்தின்படி உள்ள இருக்காங்க, ஆவியின்படி வெளியே இருக்காங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? சபையில பண்ற பிரசங்கமோ, சபையில சொல்ற வேத பாடமோ, சபையில சொல்ற ஆலோசனையெல்லாம் இல்லை. நான் இருக்கேன், வரேன், போறேன், அவ்வளவுதான். மற்றபடி என்னோட தொடர்பு பூரா எங்க இருக்குது? யூடியூப்ல பிரசங்கம் பண்ற யாரோ ஒரு ஆள் கூட இருக்குது, டிவியில பிரசங்கம் பண்ற யாரோ ஒரு ஆள் கூட இருக்குது. புரியுதா? நான் யூடியூபை பார்த்து, நான் சமூக வலைதளங்களை பார்த்து என் ஆவியை பெருக்கிக்கிறேன், என் பக்தியை பெருக்கிக்கிறேன். சபை எனக்கு வேண்டாம். சுய ஆளுகை, சுய ஆளுகை, இது ஒரு விதமான சுய ஆளுகை. சபையில கூட்டம் நடக்குதா? நான் வரமாட்டேன். பைபிள் ஸ்டடி நடக்குதா? வரமாட்டேன். சபையில் நடக்கிற யாரும் எந்த உபவாச ஜெபம் நடக்குதா? வரமாட்டேன். ஆனா நான் இப்படிதான் இருக்கிறேன், பக்தியா இருக்கிறேன். அந்த பக்தியை எப்படி பெருக்கிக் கொள்றேன்? எனக்கு தெரிந்த ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்?
நான் அந்த பக்தி உள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது ஒரு வஞ்சகம், இது ஒரு வஞ்சகம். நடந்தது என்ன? தோட்டத்திற்கு புறம்பாக்கப்பட்டார்கள். நீங்க சொந்தமாலாம் உங்க பக்தியை நீங்க விருத்தியாக்கி கொள்ள முடியாது. நீங்க அதை நம்பணும். ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த சபையை ஆமென் ஸ்தோத்திரம் வைத்திருக்கிறார்? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று மோசேக்கு மலைக்கு கூப்பிட்டு சொல்றதுக்கு முன்னாடியே சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே ஆண்டவர் 2 பிரமாணங்களை கொடுத்தார். ஒன்னு ஆவிக்குரிய பிரமாணம், இன்னொன்னு சமூக பிரமாணம். ஆவிக்குரிய பிரமாணம் என்ன தெரியுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அர்த்தம் என்ன? சிவந்த சமுத்திரத்தை கடந்துட்ட, நீ சிவந்த சமுத்திரத்தை கடந்துட்டாலே எகிப்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன்னு அர்த்தம். நீ விடுதலை ஆயிட்டேங்கிறதுக்காக நீ என்ன செய்யாத, உன் இஷ்டமானபடி எல்லாம் உன் வாழ்க்கை அமைக்காத. நீ தேவனுடைய பிரசன்னத்துக்குள் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி வைத்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். நீ தேவனுடைய பிரசன்னத்துக்கு கட்டுப்பட்டு இரு. தேவனுடைய பிரசன்னத்துக்கு கட்டுப்பட்டு இரு. கர்த்தருக்கு மகிமை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ஆமா, எகிப்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம். இனி மோசே தேவையில்லை, இனி ஆரோன் தேவையில்லை, இனி மிரியாம் தேவையில்லை, இனி சபை ஐக்கியம் தேவையில்லை, இந்த ஜனங்கள் தேவையில்லை, என் இஷ்டமான இல்ல. உன் வாழ்க்கை தேவ பிரசன்னத்துக்குள்ள கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க ரொம்ப சுதந்திர விரும்பிகளா இருக்கக்கூடாது. நீங்க ரொம்ப சுதந்திர விரும்பிகளா இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு கட்டுக்கோப்பா இருக்காது, உங்க வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் இருக்காது, உங்க வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்காது. என்னை சேர்த்துக்கொண்டே சொல்லுகிறேன், என்னை சேர்த்துக்கொண்டே சொல்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சில ஆட்களுடைய குணம் அப்படி இருக்கும் தெரியுமா? என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, என்னை யாரும் கேட்கக்கூடாது, என் வாழ்க்கை அது. இப்படி வாழ்ற ஆட்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் உத்து கவனிச்சு பாருங்க. தூரத்துல பார்க்க தெரியாது, கொஞ்சம் பக்கத்துல போய் பாருங்களேன். அத்தனை ஒழுங்கீனமா இருக்கும். அப்பா அம்மா கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, புருஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, மனைவி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என் வாழ்க்கை நான் ஜாலியா வாழணுங்க, என் வாழ்க்கை, என் உரிமை. அது ரொம்ப ஆபத்தான அனுபவம். நான் சொல்றேன், நம்மை திருத்துவதற்கு அல்லது நம்மளை சரி பண்ணுவதற்கு யாரோ ஒரு ஆள் இருக்கணும். நீங்க அதை நம்புங்க. அது 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 பக்தி உள்ள உங்க கணவனா இருக்கலாம், பக்தி உள்ள உங்க மனைவியா இருக்கலாம். நான் ஆம்பளை, நீ ஒரு பொம்பளை சொல்லி நான் கேட்கணுமா? திரும்ப சொல்றேன், பக்தி உள்ள பெண்களா இருக்கணும், வேதத்தின்படி கரெக்ட் பண்ணுகிற ஆண்களா இருக்கணும். ஆண் ஆதிக்கத்தை செலுத்தி அதே போல பெண்ணுடைய அவங்க அதிகாரத்தை செலுத்தி அப்படி நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு இருங்க. எல்லாத்த விட நான் சொல்லட்டுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவ வசனத்துக்கு கட்டுப்பட்டு இருங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு கட்டுப்பட்டு இருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். தேவ பயத்தோடு இருந்தோம்னா போதும். ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படித்தான் இருக்கணும். கேயாசி ஓடுகிறான் நாகமானை நோக்கி. மேல இருக்கிறார் எலிசா, சீனியர் பாஸ்டர். இவன் ஓடினதெல்லாம் பார்க்கல அவன். ஆனா அல்லேலூயா ஸ்தோத்திரம். போனா அவன் கொடுத்த காசெல்லாம் வாங்கி ஒளிச்சு வச்சுட்டு அப்படி வந்து ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி நிக்கிறான். எங்க போயிருந்தாய்? நான் எங்கும் போகவில்லை. நான் சொல்றதெல்லாம் வசனம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல இருக்கும், உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. எங்கும் போகவில்லை. அவன் சொல்றான், அவன் ரதத்திற்கு பின்னாக ஓடும் போது என் ஆவி உன்னோடு கூட இருக்கவில்லையா? என்னுடைய ஆவி உன்னோடு கூட இருக்கலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை குறிச்சு நினைவு உனக்குள்ள இருந்துச்சு இல்ல, இருந்துல்லடா நீ ஓடுன. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் ஆண்டவர் இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நமக்கு எப்படி தெரியும்? அங்க எழுதப்பட்டிருக்கு, ஒரு கட்டளையையும் ஒரு நியமத்தையும் கொடுத்தார். கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஒன்னு அர்த்தம் என்ன? நீங்க அதை ஆண்டவர் பிரமாணமா கொடுக்கும்போது, ஆமென் ஸ்தோத்திரம், 20ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது உன்னுடைய நாள் இல்லை,
உன் தேவனாகிய கர்த்தருடைய நாள் அது. நீ நினைச்சிட்டு இருக்க நீ உன்னை சந்தோஷப்படுத்திக்கலாம் உனக்காக ஸ்தோத்திரம் இல்லை, அது உங்க தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அப்ப நான் உங்களுக்கு பொதுவா சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்கு கட்டுப்பட்டு இருங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க மனிதர்களுடைய ஆளுகைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தன் கடவுளுக்கு பயந்து மனசாட்சியின்படி இருக்கான்னு வைங்களேன், அவனை யாரும் திருத்த வேண்டிய இடம் வராது. ஆமா தானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை செய்யாத, இது செய், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்தெடுப்பதற்கு தேவன் இந்த உலகத்துல வைத்திருக்கிறதா சபை. சபை வேணாம், நான் என்ன நானே பாதுகாத்துக்கிடுறேன், என்ன நானே நான் பரிசுத்தமாக்கி வச்சுக்கிடுறேன், என்ன நானே ஜெபம் பண்ணி நானே, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் தனித்து உட்கார்ந்தேன். எரேமியாவுடைய அனுபவம் என்ன தெரியுமா? 15ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறேன், நான் தனித்து உட்கார்ந்தேன். ரிசல்ட் என்ன? என்னை சலிப்பினாலே நிரப்பினீர். நிறைய நேரத்துல உலகத்திட்ட விட்டு கொடுக்க கூடாதுன்னு நம்ம வரட்டு கௌரவமா நிற்போம். நான் இப்படிதான் வரணும்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாதுங்க. நான் இப்படிதான் வந்தாதான் நான் ரொம்ப நீதிமான், ரொம்ப நல்ல ஆளுன்னு கூட நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் என்னை செல்ஃபா பார்த்துக்கிடுறேங்க. நீ அப்படிப்பட்ட ஆட்களை பாருங்க, ஒரு ஆவியில ஒரு 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 வெறுமை, வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாம. அவர் சொல்றாரு, நான் சலிப்பினால் என்னை நிரப்பினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தனித்து உட்கார்ந்தேன். யாரும் வேண்டாம், யாரும் வேண்டாம், நான் பேசாம இருந்துக்கிடுறேன் அப்படின்ட்டு நான் போய் தனியா உட்கார்ந்தா அந்த தனிமை எனக்கு எப்படியா இருக்குது? சலிப்பா இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், சலிப்பா இருக்கு. அப்ப இங்க என்ன அப்படி சொல்லுகிறார்? ஏன் நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணினீங்க, ஆண்டவராக இயேசுவின் ரட்சிப்பை இலவசமா பெற்றுக்கொண்டீங்க, அவரே உங்களுக்கு தந்தார். இப்ப நீ என்ன சொல்ற? எனக்கு அந்த அத்தனை மகிமையும் அத்தனை ஆசீர்வாதமும் வரணும்னா நான் செய்கிற இந்த மாம்சத்தின் கிரியையினாலதான் என்ன செய்யணும், அதெல்லாம் வரும்னு நினைக்கிறல்ல, அது தப்பு. அதான் சொல்றாரு, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? மாம்சத்தினால முடிவு பெற போறீங்களாப்பா நீங்க? நீ செய்யற நன்மையினால ஒரு காரியம் நடக்கும்னு நினைக்கிறியா? நீ செய்கிற இந்த விருத்த சேதனத்தினால ஒரு அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறியா? நீ செய்கிற ஏதோ ஒரு செயல்னால உனக்கு நன்மை நடக்கும்னு நினைக்கிறியா? இல்லை, எல்லாம் அவருடைய கிருபையினால நம்ம இலவசமா பெற்றுக்கொண்டது. ஆவியினால ஆரம்பம் பண்ணினீங்க. இப்ப மாம்சத்துக்கு ஏதுவானதை அதை மாத்தாதுங்க, அதை மாத்தாதுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை செய்வார். ஆண்டவர் எனக்கு இந்த ரட்சிப்பை தருவார், இந்த வெற்றியை தருவார், இந்த ஆசீர்வாதத்தை தருவார்னு நம்ம விசுவாசத்தில் அவரை நம்புகிறோம், அவரை நம்ம விசுவாசிக்கிறோம். அதுக்கு பதிலா இப்ப கள்ள போதகர்கள் அங்க போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்க? உனக்கு இந்த நன்மை நடக்கணும்னா நீ விருத்த சேதனம் பண்ணு, உனக்கு இந்த நன்மை நடக்கணும்னா இந்த கிரியை செய், உனக்கு நன்மை நடக்கணும்னா இந்த பலியை செலுத்து, உனக்கு நன்மை நடக்கணும்னா அல்லது உனக்கு ஆசீர்வாதங்கள் வரணும்னா இப்படிப்பட்ட கிரியைகளை நீ செய். அதான் சொல்றாரு. ஆவியினாலே பெற்ற நீ எல்லா நன்மையும், ஆண்டவரை நம்பியே ஆண்டவரை விசுவாசித்தே நீ நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறப்பா. நீ இப்ப நீ என்ன நினைக்கிற? நான் செய்கிற கிரியையினாலதான் எனக்கு ஒரு நன்மை நடக்கும்னா அது தப்பு. அது ஒரு விசுவாச துரோகம். அதைத்தான் சொல்லுகிறார். நாலாவது கேள்வி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. நாலாவது என்ன கேட்கிறாரு? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? இல்ல, இப்போ இவங்க எப்படி ஊழியம் செஞ்சாங்கிறத நமக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் எல்லாம் வாசிக்க முடியல, லூக்கா அதை எழுதல. ஆனா பவுலுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சபை எவ்வளவு பக்தி உள்ள சபையா இருந்திருக்கு, இந்த சபை எவ்வளவு வைராக்கியம் உள்ள சபையா இருந்திருக்கு, இந்த சபை எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமா ஓடி இருக்குங்கிறத இவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்திலையும் அப்படிதானா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். புரியுதா? அதுல பர்சனலா பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது சொல்றார். 4ஆம் அதிகாரத்துல பாருங்க,
4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தில் பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நான் எப்படி தெரியுமா இருந்தேன்? வியாதியோடு இருந்தேன், பலவீனத்தோடு இருந்தேன். அது என்ன பலவீனம்னா, இந்த வசனத்தை வாசிக்கிறேன், பிறகு விளக்கத்தை சொல்றேன். 15ஆம் அதிகாரத்துக்கு 15ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்திருக்குன்னா, பவுலுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அது இங்கே சொன்ன என்னன்னு தெரியல. பவுல் வந்து நான் பயங்கர அவர் உலகத்தை அசைத்த தேவ மனுஷன், சபைகளை எழுப்பின அப்போஸ்தலன். ஆனா பவுல் வந்து ஒரு நல்ல விரும்பத்தக்க ரூபம் உள்ளவன்லாம் அவன் கிடையாது. விரும்பத்தக்க ரூபம்லாம் கிடையாது. ஒரு பார்க்குற ஒரு அட்ராக்ஷனான ஆனார்னா கிடையாது. அவரை பற்றி சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. பவுல் வந்து ரொம்ப குட்டையாக இருப்பாராம். பவுல் ரொம்ப எப்படி இருப்பாரா? பவுலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிறியது. சொல்லுங்க பார்க்கலாம், எழுதுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சிறியது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுலை பவுலாக்கினீங்களே ஆண்டவரே, அதே போல அவரை ரட்சிங்க ஆண்டவரே. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படி பழகிட்டோம். சவுலுங்கிறது ஒரு எபிரேய பெயர், புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் வந்து குட்டையா இருப்பாராம், முடியல, தலையில வழுக்க தலை, மூக்கு வந்து ஒரு மாதிரி அப்படி வளைஞ்சு இருக்குமா. அது அவருடைய ஒரு பலவீனம். அது மட்டும் இல்லை, அவர் கண்ணுல இருந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஏங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட மனுஷனை சபைகளை கட்டுறதுக்கும் சபைகளை எழுப்புவதற்கும் சபைகளுக்கான உபதேசத்தை ஏற்படுத்துவதற்கும் எப்படிப்பட்ட மனுஷனை தெரிந்து கொள்றாரு பாருங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கலாம், ஒரு வேலை அவ்வளோலாம் நான் படிக்கல பிரதர், அவ்வளோலாம் எனக்கு அறிவு கிடையாது, அவ்வளோலாம் ஞானம் இல்லை எனக்கு, அப்படிப்பட்ட அவங்கள விடலாம் நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம சும்மா சொல்லிப்போம். உண்மையாவே சிலர் அப்படிப்பட்ட உணர்வுகளில் நம்ம இருப்போமா? நான் சொல்றேன், எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் அவருடைய ஆமென் கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. நான் புரிஞ்சுக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் திருப்ப வேண்டாம், இல்லாட்டா நீங்க ஸ்தோத்திரம் நீங்க டிஸ்பிளேல மட்டும் ஒன்னா நீங்க போடுங்க. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கடைசியில் எழுதுவாரு, நீங்க அதை பார்த்துக்கிடுங்க. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பலவான்கள் அநேகர் இல்லை. இப்படி சொல்லிட்டு ஸ்தோத்திரம் இப்ப சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டாரா? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவை, வாசிக்கும்போது தப்பா வாசிக்கிறீங்க, பலனற்றவைகளா? பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். திருப்புங்க அடுத்து, ஸ்தோத்திரம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை எழுதும் போது நான் புரிஞ்சுக்கிடுறேன், பவுல் தன்னை வச்சு எழுதியிருப்பாரு, தன்னை வச்சு எழுதியிருப்பாரு. அவர் சொல்லும் போதாங்க சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல, அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அகால பிறவி என்ன அர்த்தம்? அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒண்ணு, ஸ்தோத்திரம், எப்படி சொல்லுவோம், ஒரு இப்படி சொல்லலாமா, ஒரு குறை மாசத்துல பிறந்த ஒரு ஆளோட சரீரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு முழுமையா இருக்காது, முழுமையா இருக்காது. அப்படிதான் இருந்திருக்கிறார் பவுல். ஒரு விரும்பத்தக்க ரூபமா இல்லை, அப்படிதான் சொல்றாங்க சரித்திரத்துல, நம்ம பார்த்தது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் தான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், தேசங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனார். அவர் மூலமாக தான் சபை கட்டி எழுப்பப்பட்டுச்சு. அப்போ
14ஆம் வசனத்துல பாருங்க, 5:14 பாருங்க கலாத்தியர்ல. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் அசட்டை பண்ணல. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, சொல்லுவோம்ல, இது இயற்கை தானே. இப்போ ஒரு சிக்கான ஒரு ஆள் இருக்காரு, அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும், முகம் சுழிக்காம. இந்த சபை பவுலை எப்படி ஏத்திருந்திருக்காங்க பாருங்க. அங்க கேட்கிறாரு, இத்தனை பாடுகளை வீணாப்பட்டீங்களோ, ஆவிக்குரிய ரீதியே நிறைய இருந்திருக்கும். தன்னுடைய பெர்சனல் அனுபவத்தை சொல்றாரு, தன்னுடைய பெர்சனலான அனுபவத்தை சொல்றாரு. நீங்க என்ன அசட்டை பண்ணல, என்ன நீங்க அரோசிக்கல, அருவருப்பா பார்க்கல. என் உடம்புல பலவீனம் இருந்துச்சு, என்னோட கண்ணுல இருந்து நீர் வடிந்து கொண்டே இருந்துச்சு. 15ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்படியும் கொஞ்சம் பேர் நீங்க பேசிக்கிட்டீங்க, பாஸ்டர் ஏன் ஒரு கண் ஆபரேஷன் பண்ணி உங்களுக்கு தரேன், அவர்தான் சொல்றாரு. உங்கள் கண்களையும் பிடுங்கி கொடுக்க நீங்க அன்னைக்கு ஆயத்தமா இருந்தீங்களே, சொல்றாரா இல்லையா? கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள். ஆனா பிரச்சனை என்ன? இவ்வளோ காரியத்தையும் பக்தியா செஞ்சுட்டு, பிரயாசப்பட்டுட்டு, ஆண்டவருக்கும் ஊழியம் செஞ்சுட்டு, ஊழியக்காரனுக்கும் பிரியமா இருந்துட்டு, கடைசியா மாம்சத்தினால முடிவு பெற போறீங்களப்பா. வேஸ்டா போச்சே, வேஸ்டா போச்சே உங்க பிரயாசங்கள் எல்லாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க நிறைய நன்மை செஞ்சிருப்பீங்க ஊழியத்துக்கு, ஆண்டவருக்கு, சபைக்கு, ஊழியக்காரங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? நிறைய நல்லது இருக்கும். நீங்க செஞ்ச நீங்க அளப்பரிய காரியங்களை செஞ்சிருப்பீங்க. நீங்க கொடுத்த காணிக்கைகள் அவ்வளவு இருக்கும், நீங்கள் பட்ட பிரயாசங்கள் அவ்வளவு இருக்கும், நீங்க அலைந்த அலைச்சல் அவ்வளவு இருக்கும். ஆண்டவருடைய வேலைக்காக, சபைக்காக நீங்கள் 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 அயராது உழைத்தது அவ்வளவு இருக்கும். முடியுதுனா? அவ்வளவு இருக்கும். ஆனா நான் சொல்றேன், அது எதுவுமே வீணா போயிடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மனசுல ஒரு சிந்தனை ஆண்டவர் வைத்தார். பெரிய பெரிய சபைகள் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்துருக்குது, பெரிய பெரிய சபைகள்லாம் வளர்ந்துருக்குது. இன்னைக்கு வளர்ந்துருக்கும், இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஊழியம் செய்ய கொள்ள. ஆனா அந்த ஊழியக்காரர் அந்த ஊர்ல அந்த பட்டணத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சில குடும்பங்கள் இருந்திருக்கும், 1-2 குடும்பங்கள். நான் சொல்றது நல்லா கவனிச்சு பாருங்க, இருந்திருக்கும். அந்த குடும்பத்தார் தான் 2 குடும்பமோ 3 பேருமோ 3 குடும்பமோ 5 பேரோ 10 பேரோ சேர்ந்து ஜெபித்த ஜெபம் தான் இன்னைக்கு ஆயிரங்களாய் பெருகி இருக்கும். அந்த கொஞ்ச குடும்பங்கள் இருந்து செய்த ஊழியங்கள் தான் 10-20 ஆயிருக்கும், 20-30 ஆயிருக்கும். அந்த கொஞ்ச குடும்பங்கள் கொடுத்த காணிக்கை தான் அன்னைக்கு ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த கொஞ்ச ஜனங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், ஊழியர்களுக்கு உதவியா இருந்து தாங்கி. ஒரு அம்மாலாம் என்கிட்ட அப்படி பேசிட்டு இருந்தாங்க, பாஸ்டர் எங்க வீடு இந்த இடத்துல, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருங்கிறதுக்காக நான் சொல்லாம சொல்றேன். காலையிலேயே சாப்பாடை செஞ்சு பாஸ்ட்டுக்கு 8 மணிக்கெல்லாம் கொடுக்கணும், நான் கொண்டு வந்துடுறேன். பஸ் என் பிள்ளைகளை கூட நான் பார்க்க மாட்டேன், அவங்களா சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போயிடுவாங்க. வீட்டில் பிள்ளைங்க என்ன சொன்னாலும் பாஸ்டரை கேளு, பாஸ்ட் என்ன சொல்றாரோ அதான் முடிவு. அப்படிதான் நாங்கள் இருந்தோம். வருத்தப்பட்டு ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் இருந்தோம். ஆனால் எங்கள் பிள்ளைகளை விசாரிக்க இன்னைக்கு ஆள் இல்லை. இப்போ நான் அந்த இடத்துக்கு வராமல் நான் இன்னொன்று யோசிக்கிறேன். நான் என்ன பர்சனலாக விரும்புகிறேன்னா, இவங்க பிள்ளைகள் இப்படி யாரெல்லாம் பிரயாசப்பட்டாங்களோ, யாரெல்லாம் அப்படி ஊழியத்தோடு கிடந்து ராப்பகல சபையில் படுத்து கிடந்து தூங்கி எழுந்திரிச்சு இப்படி வந்தாங்களோ, ஸ்தோத்திரம், இவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லட்டுமா? அந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகளை விட இவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ரைட்? நான் சொல்கிறது சரியா? நான் அப்படி தான் சொல்கிறேன். சரன்னு ஒரு 10 பேரை இப்போ சொல்லிடுவேன், உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிடும். அவங்க குடும்பம்லாம் சபை வளர்ச்சிக்கு பட்ட காரியங்கள் அவ்வளோ. ஆனால் நிறைய பேருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்காங்க. ஒன்று சபை கண்டு கொள்ளலை ஒரு பக்கம், ஆண்டவர் ஏன் விட்டாரு? ஆண்டவர் ஏன் அவங்களை ஆசீர்வதிக்கல?
ஒரு பெரிய கேள்வி தானே அது. இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சாதாரண வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேற்று வந்தவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்குள்ள வந்தவங்களாம் பயங்கரமா பயன்பட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஏன் சண்டை போடுறான், ஏன் பாஸ்ட் அடிக்க போறான், ஏன் எல்லாம் பண்றான்? அவனுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. அந்த காலத்துல கிடந்து நாங்க தான் ஊழியம் செஞ்சோம், இப்போ வந்தவங்களாம் பயன்படுறான், எங்களால பயன்பட முடியல. பயன்படாம போனதுக்கு நீதானப்பா காரணம். உன் சுய இச்சை, உன் மாம்ச இச்சை, உன்னுடைய கருத்து, உன்னுடைய கொள்கை இல்லையா? நாங்க தெரியுமா, நாங்க அப்பையில இருந்து இருக்கிறோம். எங்களுக்கு பாஸ்டரை பத்தி தெரியும், பாஸ்டர் குடும்பத்தை பத்தி தெரியும், சபையை பத்தி தெரியும். இந்த கருத்துக்களை பேசிக்கிட்டே கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்து விலகிட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்படி உழைத்த பாடுபட்ட நிறைய பேருடைய சந்ததி நல்லா இல்ல. பயத்தோட சொல்றேன் உங்களுக்கு, நான் பயத்தோட சொல்றேன். இன்னைக்கு ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எங்க பிள்ளைகள் நாளைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்கு தான் இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அப்படிதான் ஜெபம் பண்றோம். இந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்களோட போகட்டும், இந்த பாடுகள் எல்லாம் எங்களோட போகட்டும். நாங்கள் விதைக்கிறத எங்க சந்ததிகள் அறுக்கணும், எங்க தலைமுறைகள் அறுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் சொல்றாரு, தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களோ. எல்லாம் வீணா போச்சப்பா. உங்களுக்கு சொல்றேன், பவுல் சொன்னது போல சொல்றேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்க கஷ்டத்தின் மத்தியில் கொடுக்கிற காணிக்கை உண்டு, நீங்க கஷ்டத்தின் மத்தியில் செய்கிற ஊழியங்கள் உண்டு, சரீர பலவீனத்தோடு நீங்கள் அலைகிற அலைச்சல்கள் உண்டு, பிரயாசம் உண்டு, உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் சபையை தாங்கி நிற்கிற உங்களுடைய அனுபவங்கள் உண்டு. ஆனா அல்லேலூயா ஸ்தோத்திரம், அது ஒரு நாள் வீணா போயிடக்கூடாது. வீணா போகிறதுக்கு ஏற்ப உங்க சிந்தைகளும் உங்க எண்ணங்களும் மாறிவிடக்கூடாது. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். சந்ததி சந்ததியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். சந்ததி சந்ததியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். சபையில காணிக்கைகள் எடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், வீட்டிலே போய் காணிக்கைகளை வைக்கும் போதும் ஸ்தோத்திரம், அது எப்போ நாங்கள் கையில் எடுத்து என்ன ஆரம்பிக்கிறோமோ, நானும் பாஸ்டமாவும் அந்த காணிக்கை பையில கையை வச்சு ஜெபம் பண்ணி அதுக்கிற பேர்களெல்லாம் சொல்லி தான் நாங்கள் ஜெபம் பண்ணி தான் காணிக்கை எடுத்து நாங்கள் அதை கவுண்ட் பண்ணுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேர்களை சொல்றோம். நான் என்ன சொல்றேன், இப்படி நீங்கள் பண்ணுகிற ஊழியங்களும் பிரயாசங்களும் கொடுக்கிற காணிக்கைகளும் அலைந்த அலைச்சல்களும் வேஸ்டா போயிடக்கூடாது பிரதர் சிஸ்டர். அதற்கேற்றபடி உங்க வாழ்க்கையை நீங்க வச்சுக்கிறாங்க. புரியுதா? என்னை சேர்த்துக்கொண்டே தான் சொல்றேன். அதற்கேற்றபடி ஸ்தோத்திரம், நம்முடைய அர்ப்பணமும் நம்முடைய கீழ்ப்படிதலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களோ. கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன், இதோட முடிச்சிடறேன் நான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். என்ன கேள்வி கேட்கிறார்? அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அவர் சொல்லுகிறார் இங்க, உங்களுக்குள்ள ஆவியை அளித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். பரிசுத்த ஆவியின் மூலமாய் தான் நீங்க அற்புதத்தை பெற்றீங்க. அதான் அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு அற்புதம் நடப்பதற்கு, உங்க வியாதி சுகமானதற்கு, உங்க சாபங்கள் மாறினதுக்கு, உங்க கட்டுகள் உடைந்ததற்கு அவர் கேட்கிறாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் ஏதாவது செஞ்சீங்களா? ஏதாவது கிரியை செஞ்சீங்களா? ஒன்றும் செய்யல. அதான் அவர் கேட்கிறார். ஆவியை ஆமேன் அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்தவர். பரிசுத்த ஆவியினால் வருகிற அற்புதம். பிசாசும் அற்புதங்களை செய்யறான். பிசாசும் இயேசுவை உயர்ந்த மலையில கொண்டு போய் சொன்னான், இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இவங்கிட்ட யாரு கொடுத்தா? யாரு ஒப்புவிச்சா? அவன் ஆதாம் ஏவாளை ஏமாத்தி திருடிக்கிட்டான் அந்த அதிகாரத்தை. ஆனாலும் சொல்றான், எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, தாழ விழுந்து பணிந்து கொள், எல்லாத்தையும் உமக்கு தர்றேன், எல்லாத்தையும் உமக்கு தர்றேன். புரியுதானே சொல்றது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு தர்றேன். பிசாசும் தர்றான். அதனாலதான் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கொண்டு போய் பணங்களை இறைக்கிறார்கள் விக்கிரகங்களுக்கு. அதெல்லாம் இருக்குது.
இங்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் பவுல் சொல்லுகிறார், நீங்க பெற்ற அற்புதம் ஆவியினால பெற்றீங்க, இலவசமாய் பெற்றீங்க. அப்படித்தானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதையும் எந்த கிரியைகளையும் செஞ்சு நீங்க பெறலை. உங்க வாழ்க்கையில நடந்த, நீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் அனுபவித்த நன்மைகளை எல்லாம் பட்டியலிடுங்க. அது வருவதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இயேசுவை நம்பினோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசித்தோம், அவ்வளவுதான். அத்தனையும் அவரே தந்தார், அவரே தந்தார். அப்போ அந்த அந்த கலாத்திய சபையுடைய அவங்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டு இப்படி கேட்கிறாரு. அதான் சொன்னேன் இல்லையா, தத்துவ ரீதியா பேசுறாரு. இந்த 2 அதிகாரத்திலையும் உபதேச ரீதியா பேசுறாரு. அப்ப அவங்களுடைய சொந்த அனுபவத்துல கொஞ்சம் நினைப்பு ஊட்டுகிறார் அவன் பவுல். அவங்க சொந்த அனுபவத்தை நினைப்பூட்டி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? கிரியைகளினால அல்ல, எல்லாம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக பண்ண உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்திலிருந்து வழி விலகி போறதுக்கு உங்களை யாருப்பா உங்களை டிஸ்டர்ப் பண்ணா? அப்ப கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுதான் உண்மைன்னு எனக்கு தெரியும், இதுதான் சத்தியம் எனக்கு தெரியும், இப்படித்தான் நான் வாழணும்னு எனக்கு தெரியும், தெரிந்தும் இயேசுவே தெரிந்தும் ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்தியத்திற்கு எதிராய் நான் நடந்துகிட்டேனப்பா. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போவதற்கு ஏற்ப நிலைமையை நான் உருவாக்கிட்டேன் என் வாழ்க்கையில. சில மனுஷர்களுடைய பேச்சை கேட்டு, நான் பார்த்த ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம், நான் பார்த்த ஏதோ ஒரு சமூக வலைதள நிகழ்ச்சி, அதை கேட்டு என்னை நானே ஏமாற்றிக் கொண்டேனப்பா. ஏமாத்திக்கிட்டேனே. ஹல்லேலூயா. ஆமென். உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக பண்ண எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அவைகளிலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவைகளிலிருந்து வெளியே வர உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணி இருக்கிறோம், மாம்சத்தினால முடிவை பெற முடியாது எங்களால. நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த நன்மையை நாங்க நிறைய நேரத்துல நாங்களா ஏதாவது செஞ்சுதான் பெறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க சுய கிரியைகள் மேல் நம்பிக்கை வச்சிடறோம். ஆண்டவரே, எங்க சுய கிரியைகள் மேல் நாங்கள் நம்பிக்கை வச்சிடறோம். நான் செய்தாதான், நான் செய்கிற இந்த கிரியையினாலதான் எனக்கு அற்புதம் நடக்கும் நானே நினைச்சிடுறேன். நான் செய்கிற இந்த விருத்த சேதனத்தினாலதான் எனக்கு ரட்சிப்புன்னு நானா நினைச்சிடுறேன். எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களோ கேட்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் படுகிற பிரயாசம், சபைக்காய் படுகிற பிரயாசம், தேவ ராஜ்யத்துக்காய் படுகிற பிரயாசம், நாங்கள் இறைக்கிற காணிக்கைகள், படுகிற பிரயாசங்கள், எடுக்கிற முயற்சிகள் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் வீணா போயிடக்கூடாது. நாங்கள் செய்கிற மாம்சத்தில் செய்கிற ஏதோ ஒரு அற்ப செயல் அந்த நன்மையை கெடுத்து போட்டுறக்கூடாது. ஒரு செத்த ஈ முழு பரிமள தைலத்தையும் நார பண்ணுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை நீர் தகுதிப்படுத்தும், எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சத்தியத்திற்கு உண்மையாய் வாழ எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இந்த சபை இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த ஊழியம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் வந்திருந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி, மகிமை, கனம் எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா.